வணக்கம். இன்னைக்கு வீடியோ யாரை பற்றினா அண்ணன் பா ரஞ்சித்தை பற்றி. அண்ணன் பா ரஞ்சித் கிட்ட சில கேள்விகள். அண்ணன் பா ரஞ்சித் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஆள். என்னோட அரசியல் பார்வைக்கு அவர் முக்கியமான காரணம். தனிப்பட்ட ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ திரைப்பட ரீதியாகவோ அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். ரஞ்சித் அண்ணன் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் நான் இருக்கணும்னு எப்பவும் நினைக்கிற ஆள். அப்படி இருக்கிறப்ப ரஞ்சித் அண்ணன்கிட்ட சில கேள்வி. ஏன்னா ரஞ்சித் அண்ணன் பார்த்து தான் வளர்ந்தோம், ரஞ்சித் அண்ணன் பேச்சில் கேட்டு தான் வளர்ந்தோம். இன்றைக்கும் சாங்கியம் சடங்கு சம்பிரதாயம் இதுதான் ஜாதியை தூக்கி பிடிக்குதுன்னு ரஞ்சித் அண்ணன் பேச்சிலேருந்து தான் கற்றுக்கிட்டோம். தொடர்ச்சியாக அவரை ஃபாலோ பண்ணி தான் நம்ம அம்பேத்கர் பெரியார் பேசுறது. அப்படி இருக்கிறப்ப ரஞ்சித் அண்ணன்கிட்ட சில கேள்வியாக தான் வைக்கிறேன். நிறைய குழப்பம் இருக்குது. இந்த கேள்விக்கு பதில் கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் கேள்வி கேட்க வேண்டிய அவசியத்தில் நான் இருக்கிறேன். ஏன்னா நான் ஒரு அரசியல் முடிவோடு இருக்கிறேன், நான் ஒரு அரசியல் பார்வையோடு இருக்கிறேன். அந்த பார்வை சரி நான் நம்புகிறேன். அண்ணன் சில முடிவுகள் எடுக்கிறாரு, சில அறிக்கை கொடுக்குறாரு. அந்த அறிக்கையெல்லாம் எனக்கு கொஞ்சம் குழப்பத்தை உண்டாகுது. அந்த குழப்பத்தோட விளைவாக தான் இந்த கேள்வி. என்னென்னா ரஞ்சித் அண்ணன் ஆம்ஸ்டாங் அண்ணன் ஒய்ஃப் அங்கே பொற்கொடி அக்காவுக்கு ஆதரவு தெரிவித்து இரட்டையில் வாக்கு செலுத்துங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தலைவர் திருமாவோட ஃபோட்டோ போட்டு அவருக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறேன்றாரு. இதை எப்படி பார்த்துக்கிறது? அண்ணன் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறாருன்னு பார்க்கவா, இல்லை எப்படி புரிஞ்சுக்கிறது தெரியல. ஏன்னா தலைவர் திருமாவுக்கு வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி அப்படின்னு முடியுது. அக்காவுக்கு பொற்கொடி அக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் நீலம் பண்பாட்டு மையம் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் தான் எனக்கு குழப்பமாக இருக்குது. என்னென்னா அக்கா ஏடிஎம்கே கூட்டணி என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்க நேரடியாக என்டிஏ கூட்டணி ஜெயிக்கணும் ஜெய்பீம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்குறாங்க. அது அக்காவோட முடிவு, அதை வரவேற்கிறோம், வாழ்த்து தெரிவிக்கிறோம், ஜெயிக்கட்டும், சந்தோஷம்தான். ஆனால் ஆதரவு தெரிவிக்கிறதுன்றது கேள்விக்குரிய விஷயமாகுது. கேள்வியாக தான் வைக்கிறேன். அக்கா நிற்கக்கூடாதா, நிற்கணும், அது அவங்க முடிவு, அவங்களோட சிந்தனைக்கு அது சரியாக இருக்குது, அவங்க செய்கிறாங்க. ஆனால் ரஞ்சித் அண்ணா அதை ஆதரிக்கிறதுன்றது கேள்வி எழுப்புது. ஏன்னா அவர் ஒரு அரசியல் கட்சியில் இல்லை, அவர் கூட்டணியில் இல்லை, அவர் பொதுவான ஆள், அம்பேத்கர் பேசுகிற ஆள், சாதி ஒழிப்பு பேசுகிற ஆள். அப்போ அக்கா ஒரு முடிவு எடுக்கிறாங்க, என்டிஏ கூட்டணியில் இருக்கிறாங்க. அந்த என்டிஏ கூட்டணியில் பிஜேபி இருக்குது. பிஜேபி சேரிகளில் வரல, அதை வரவிட மாட்டேன்னு சொல்கிற ஆள் ரஞ்சித் அண்ணன். இப்போ தனி தொகுதியில் பிஜேபி கூட்டணியில் நிற்கிறாங்க. இப்போ அந்த சேரிக்குள்ளே அவங்க வரலையா, அந்த கேள்வி இருக்குது. இப்போ இவங்க சரியா இருந்தால் ஏன் அங்கே போகிறாங்க? இவங்க தப்பாக இருக்கிறாங்கன்னா அப்போ யார் தான் சரி? உண்மையாலுமே ஏடிஎம்கே பிஜேபி சரியா இல்லை டிஎம்கே சரியா? நம்ம யாருக்கு ஓட்டு போடணும்? ஏடிஎம்கே பிஜேபிக்கா இல்லை டிஎம்கேவுக்கா? இடபிள்யூசி இடஒதுக்கீடை பற்றி என்டிஏ கூட்டணி என்ன சொல்லுது, திமுக கூட்டணி என்ன சொல்லுது? ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகிட்டாருன்னா இடபிள்யூசி இடஒதுக்கீடை அமல்படுத்துவார்னு ரங்கராஜ் பாண்டே ஒரு மேடையில் சொல்கிறாரு. அதை அவங்க மறுக்கலை. இந்த பக்கம் இடபிள்யூசி இடஒதுக்கீடு எதிர்க்கிற ஒரு கூட்டணி. இடபிள்யூசி இடஒதுக்கீடு அம்பேத்கருக்கு எதிரானது, சமூக நீதிக்கு எதிரானது. அப்படி ஆதரிக்கிற ஒரு கூட்டணி. ரொம்ப உதாரணத்துக்கு மேலோட்டமாக ஒன்று சொல்கிறேன், ரொம்ப புரிதல் எனக்கு இல்லை, எனக்கு குழப்பமாக இருக்குது, அதனால கேட்குறேன். சேரிகளுக்குள்ளே பிஜேபி வர விட மாட்டேன்னா இப்போ வந்துருச்சு, எனக்குள்ள ஒரு பயம் வருது. நாளைக்கு என்ன ஆகும்? இத்தனை நாளாக நானோ இல்லை சேரியில் இருக்கிற மக்களோ இல்லை ஒடுக்கப்பட்ட மக்களோ பிற்படுத்தப்பட்ட மக்களோ உழைக்க மக்களோ பிஜேபி ஆபத்தானது, ஆர்எஸ்எஸ் ஆபத்தானது அப்படி ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறாங்க. இப்போ ரஞ்சித்தனை ஆதரவு தெரிவிக்கிறதுனால அவங்க பரவாயில்ல பொழுது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்துடாதா? அப்புறம் நாளை பின்ன அவங்க கூட சேர்ந்து பழகிறது, அவங்க கூட சேர்ந்து அந்த கொள்கையை பேசுறது, அங்கே போகிறது அப்படி நடக்காதா? இல்லை மேடைக்கு மேடை பேசுனீங்கல்ல, அண்ணன் ஆம்ஸ்டாங் சொல்லியிருக்காரு எடப்பாடி பழனிசாமியாக முதல்வர் ஆக்க போறீங்கன்னு. இப்போ யார் ஆக்க போகிறா? அக்கா ஜெயிக்கிறாங்க இல்லை எல்லாரும் ஜெயிக்கிறாங்க, என்டிஏ கூட்டணி ஜெயிக்குதுன்னா யார் முதலமைச்சர் ஆவா? அக்காவுக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம். இப்போ நீங்கள் தலைவர் திருமாவுக்கு வாழ்த்து தெரிவிச்சிங்க, அதேமாதிரி அக்காவுக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஆதரவுன்றது பயமாக இருக்குதுல்ல. என்னப்பா இது, ஒரு சாதாரண ஒரு தொகுதியில் ஆதரவு தெரிவிச்சிட்டாரு, அதுக்கு போய் இப்படி பேசுறீ, இப்படி கேள்வி கேட்குறியா? இது நியாயமா? அண்ணனை பற்றி உனக்கு தெரியாதா? அண்ணன் எது எடுத்தாலும் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு. இல்லை, அண்ணன் எது எடுத்தாலும் சரியாக தான் இருக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் என் கேள்வி என்னன்னா, இப்போ என்னன்னா நீலம் பண்பாட்டு மையம் வெறும் அந்த ஒரு தொகுதியில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக நீலம் பண்பாட்டு மையம் என்ன ஸ்டாண்ட் எடுக்கும்? இப்போ அங்கே இருக்கிற டிஎம்கேக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கிறதா? ஏன்னா அண்ணன் பொற்கொடி அக்காவுக்கு என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு அந்த தொகுதியில். இப்போ இந்த தொகுதியில் நம்ம எப்படி வேலை செய்யறது? இந்த தொகுதியில் நம்ம டிஎம்கேக்கு வேலை செய்ய முடியுமா? நம்ம டிஎம்கேக்கு ஓட்டு போடுவோமா அப்படின்னு அங்கே ஒரு குழப்பம் வந்துடாதா? நான் கேட்குறேன், மற்ற எல்லா தொகுதியிலையும் நீலம் பண்பாட்டு மையம் டிஎம்கேக்கு ஆதரவு தெரிவிக்குமா இல்லை டிஎம்கேக்கு ஓட்டு போடுமா? அந்த கேள்வி. அப்போ டிஎம்கே ஓட்டு போகிறோன்னா அதில் கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைக்கு பிரச்சனை இல்லையா? அவங்க ஜெயிக்க வேணாமா? அவங்க எப்படி ஜெயிப்பாங்க? ஏன்னா நீலம் பண்பாட்டு மையம் என்டிஏக்கு ஆதரவு தெரிவிக்குதுன்னா
மற்ற தொகுதியில் என்ன வேலை செய்வாங்க, அதை கொஞ்சம் தெளிவுபடுத்தினா ஓகே. இந்த ஒரு தொகுதியில் அக்காவுக்கு மட்டும் தான் ஆதரவு தெரிவிக்கிறேன், நீலம் பண்பாட்டு மையம் அந்த ஒரு தொகுதியில் பொற்கோடி அக்காவுக்கு மட்டும் தான் ஆதரவு, மற்றபடி டிஎம்கே கூட்டணி விடுதலை சிறுத்தைக்கு தான் ஆதரவு அப்படி ஒன்று சொல்லுவீங்க நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ கேள்வி வருது, இருக்கிற எல்லா இடத்துலையும் ட்ரோல் பண்ணி நாசம் பண்ணுறேன். மோகன்ஜியும் நீங்களும் ஒரே கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்கன்னு மீன் போடுறாங்க. பார்க்குறதுக்கு கஷ்டமாகுது, உண்மையாக கஷ்டமாகுது. அது என்னால் பார்த்துட்டு ரொம்ப ஈஸியாக கடந்து போக முடியல, வாயை மூணு இருக்க முடியல. ஏன் இதை நீ கடந்து போகல, அண்ணன் ஏதாவது பண்ணிட்டு போகிறாரு விட்டுலாம், இல்லையே முடியலையே, ஆபத்தாக இருக்குது, பயமாக இருக்குது. நாளைக்கு எல்லா நீல பண்பாட்டு மையமும் விசிகே தோக்கடிக்கிறதுக்கோ இல்லை டிஎம்கே கூட்டணி தோக்கடிக்கிறதோ வேலை செஞ்சால் என்ன ஆகுது? ஒருவேளை என்டிஏ ஜெயிச்சிட்டாங்கன்னா, ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சிட்டா யாருக்கு நஷ்டம்? என்ன நடக்க போகுது? சாதி அடக்குமுறைக்கு எதிராக பேசிட்டு இருக்குமே, இப்போ அந்த சாதி யார் பிடிச்சிட்டு இருக்கா? எந்த கட்சி வளர்க்குது? எந்த அமைப்பு வளர்க்குது? அந்த அமைப்பு தான் நம்ம போய் நிற்க போகிறோம். இல்லை இவங்களோட அவங்க பெட்டரா? அதை சொல்லுங்கள். டிஎம்கே விடுதலை சிறுத்தை கம்யூனிஸ்ட் கூட்டணியை விட என்டிஏ கூட்டணி பெட்டரா? அவங்க ஜெயிச்சா நமக்கு நல்லது நடக்குமா? அதையா சொல்லி விளக்கமா என்ன சொல்லி புரிய வைங்க. இல்லை அவங்க சூப்பராக இருக்கிறாங்க, இந்தியா ஃபுல்லாக அவங்க சமூக நீதி பேசினுக்கிறாங்க, சாதி ஒழிப்பு பேசுகிறாங்க, இடபிள்யூசி இடஒதுக்கீடு இவங்க கொண்டு வந்தாங்க, அவங்க கொண்டு வரல, அப்படி சொல்ல போகிறீங்களா? எனக்கு தெரியல. இப்போ உங்கள் படங்களை பார்த்து வளர்றோம். உதாரணத்துக்கு இப்போ அண்ணனோட படுகொலைக்கு நீதி வேணும், அண்ணனோட படுகொலைக்கு நீதி வேணும், கண்டிப்பாக நானும் நீதி வேணும், அதுக்கு உழைக்கிறோம். அண்ணனோட படுகொலைக்கு நீதி வேணும்னா நம்ம சட்ட போராட்டம் பண்ணணும். பெரிய அட்வொகேட்டை ஹையர் பண்ணி நம்ம சட்ட போராட்டம் பண்ணி ஜெயிச்சு யார் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சி, ஒருவேளை அந்த தரப்பில் இருக்கிற குற்றவாளினா அப்போ அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணி அப்புறம் அவங்கள வீழ்த்துறது தான் நியாயமாக இருக்கும். அதுதான் சட்ட போராட்டம் பண்ணணும். அண்ணனோட கொலைக்கு நீதி வேணும், எல்லாம் தான் கேட்குறோம். இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அண்ணன் பா ரஞ்சித் சொல்லியிருக்காரு மேடையில், இந்த தனி தொகுதியில் நிற்கிறீங்க, நீங்கள் எது கூட்டணி நிற்கிறீங்க, தனியாக நின்று செய்யுங்க, நீங்கள் மக்களுக்காக என்ன பண்ணீங்க, அதே தனியாக நின்று செய்யுங்க நீங்கள் சொல்லலாம்ல, நீங்கள் கேட்டுக்கலாம்ல. இப்போ நீங்கள் சொன்னதை இவங்கள ஃபாலோ பண்ணிக்கலாம்ல. அவங்க தனியாக எல்லாரும் ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்கல்ல, எல்லாருமே அந்த தொகுதியில் மட்டும் அவங்களை ஜெயிக்க வைக்கலாம்னு வேலை செஞ்சுருப்பாங்கல்ல. ஏன் தனியாக நிற்கலை? எல்லாரையும் தனியாக நிற்க சொன்னீங்க, அக்கா கிட்ட சொல்லலையா? இல்லை, அந்த கேள்வி தான் வருது. அப்படியே நிற்கிறாங்க, ஏன் திமுக கூட்டணி போகல, ஏன் இங்கே போயிருக்காங்க? அப்படி அங்கே போயிருக்கிறப்ப ஏன் நீங்கள் ஆதரவு தெரிவிக்கிறீங்க? அது எங்கே போய் முடியுது? அக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, இரட்டை இலை சின்னத்தில் ஓட்டு போடணும்னு சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது பாதிக்காதா? எல்லா சேரியில் அது போய் சேராதா? அங்கே இருக்கிற நீலம் பண்பாட்டு மையம் என்ன வேலை செய்வாங்க? யாருக்கு ஓட்டு போட சொல்லுவாங்க? இதனால் யாருக்கு லாபம்? என்ன நடக்க போகுது? ஆட்சி மாற்றம் வேணுமா? என்டிஏ கூட்டணி உங்களுக்கு ஜெயிக்கணுமா? பயமாக இருக்குது. இல்லை எந்த காலத்துல மீண்டு இன்றைக்கி இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், எல்லோரும் அடுத்த கட்டத்துக்கு போக பார்க்குறோம், திரும்ப எங்கேயோ போய் அது இல்லை ரொம்ப ஆதங்கமாகவும் பயமாக இருக்குது. இந்த எலெக்ஷன் ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னு தெரியல. இதை அண்ணன் தெளிவுபடுத்துதாங்க. எனக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்குது, பொற்கோடி அக்காவுக்கு தான் ஆதரவு, என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு இல்லை. மற்ற எல்லா தொகுதியிலையும் மக்கள் விடுதலை சிறுத்தைக்கும் டிஎம்கே கூட்டணி தான் ஓட்டு போடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, நான் இன்னும் நம்புகிறேன். அப்படி இல்லை என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவுனா அதை நேரடியாக சொல்லுங்கள், இல்லை ஏன் என்டிஏ கூட்டணிக்கு ஆதரவு ஒரு விளக்கம் சொல்லுங்கள், நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இதான் உண்மை பொழுது, இப்படிதான் நிலவரம் இருக்குது, நம்ம என்டிஏ கூட்டணி தான் ஆதரவு தெரிவிக்கணும், பிஜேபி வந்தால் நம்ம மாறுவோம், ஆர்எஸ்எஸ் வந்தால் தான் மாறும், ஆர்எஸ்எஸ் வந்தால் தான் சாதி ஒழிப்பு நிகழும், ஏடிஎம்கே வந்தால் தான் சாதியை ஒழிப்பாங்க, அவங்க தான் எல்லாத்தையும் மாற்றினாங்க அப்படி சொல்லுங்கள், புரிஞ்சுக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். இல்லையே எனக்கு அந்த ஒரு ட்வீட்டு, அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையாக பேசப்படுதில்ல. மோகன்ஜியும் உங்களையும் ஒரே இடத்துல வைக்கிறாங்கல்ல, அது பார்க்குறப்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுல்ல, எங்களுக்குள்ள ஒரு குழப்பம் உண்டாகுது, ஒரு பயம் உண்டாகுதுல்ல. அதை யார் தீக்கணும்? நீங்கள் தானே தீக்கணும். உங்களை பார்த்தா நாங்கள் வரோம், நீங்கள் பேசுறதை வச்சு தான் நாங்கள் அரசியல் கற்றுட்டு நாங்கள் அரசியல் பேசுகிறோம், நாங்கள் அம்பேத்கர் பேசுகிறோம். உங்கள் படங்கள் பார்த்தானே சினிமா மேலே ஒரு ஆர்வம் வருது, ஒரு ஈர்ப்பு வருது. இப்போ காலா படத்தில் ரஜினியோட ஒய்ஃப் இறந்து போகிறாங்க, இறந்து போயிட்டு போகிற அவர் என்ன பண்ணுறது? மக்கள் புரட்சி செய்கிறார். ஏன்? மக்களுக்கான அரசியல், தனிப்பட்ட ரீதியாக பழி வாங்குற மாதிரி நீங்கள் கதை எழுதலை. அவங்க ஒய்ஃப் சேர்த்ததுக்கு பழி வாங்கலை அவர். நீங்கள் எந்த படத்துலேயும் அப்படி இல்லை. அவங்க ஒய்ஃபு சேர்த்தாலுமே அவங்க பையன் சேர்த்தாலுமே மக்களுக்கான போராட்டம், நிலத்துக்கான போராட்டம் தான் நடக்குது. இப்போ இங்கே நடக்கிறப்ப அண்ணனுக்காக நீதி வேணும்னா நம்ம சட்ட போராட்டம் பண்ணி ஜெயிச்சு குற்றவாளி நிரூபித்து அந்த குற்றவாளி இன்னாரு இவங்க சப்போர்ட் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணி அப்படியே அவங்கள வீழ்த்துறது தானே. சீட்டு அதுக்காக சீட்டு வாங்கி என்டிஏ கூட்டணியில் நின்று ஜெயிக்கணும், அப்போ தான் நீதி கிடைக்குமா? அப்படியா? படத்தில் நீங்கள் அப்படி வைக்கல. இன்னும் ரஜினி போயிட்டு ஹரிதாவை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு கட்சியில் சீட்டு கேட்டாரா? மக்களுக்கான போராட்டம் தானே பண்ணாரு. அப்போ இங்கே அண்ணனுக்காக போராட வேண்டியது சட்ட போராட்டம் தானே. எப்பவுமே சொல்கிறேன், நீங்கள் தனியாக நின்றுருக்கலாம், தனியாக நின்னா எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்களே, அக்கா ஜெயிக்க வைக்கிறதுக்காக எல்லாம் வேலை செஞ்சுருப்பாங்கல்ல. மற்ற தொகுதியில் மற்ற எல்லாத்து வேலையை பாருங்கள், இந்த தொகுதியில் இந்த வேலையை பாருங்கள், எல்லாம் பார்த்துருப்பாங்க, கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. ஆம்ஸ்டாங் அண்ணனுக்காக செய்வாங்க, எப்படி செய்யாமல் போவாங்க? ஆனால் இப்போ ஒரு கூட்டணி ஆதரிக்கிறது பேராபத்தா இல்லையா? இல்லை, அவர் ஆதரிக்கவே இல்லை அப்படின்னா நீலம் பண்பாட்டு மையத்தோட
மற்ற தொகுதிகளில் வேலை என்னவா இருக்கும், அவங்க யாருக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க, யாருக்கு ஓட்டு போடுவாங்க, யாருக்காக வேலை செய்வாங்க, மக்கள்கிட்ட போய் யாருக்காக பிரச்சனை பண்ணுவாங்க, இல்லை அவங்கள சுற்றி இருக்கிற தோழட்ட என்னன்னு சொல்லுவாங்க. அண்ணன் இப்படி சொல்லிட்டாரு, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இப்போ அவங்க பார்வைக்கு என்ன தெரியும்? இல்லை, அது அந்த குழப்பம் இருக்குது, அந்த யோசனை வருது. நீங்கள் செஞ்ச இந்த ஒரு வேலை யாருக்கு லாபமாக இருக்குது? நான் மறுபடியும் சொல்கிறேன், ரஞ்சித் அண்ணன் என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஆள். என்ன ஆனாலும் அண்ணன் கூட தான் நிற்கணும்னு என்ன சொல்லுது. ஆனால் இந்த விஷயம் எனக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்குது. இன்னைக்கு இந்த நிலைப்பாடு, இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியமான எலெக்ஷனா இல்லையா? ஏன்னா ஒரு பக்கம் விஜய் வந்திருக்கிறாரு. விஜய் வந்து 41 பேர் இறந்துட்டு பிறகும் அவரை கொண்டாடுறாங்க. அவர்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கல. நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டேன்றாரு. அந்த மாதிரி எதையும் தூக்கி போடல. அவரை பற்றி அரசியல் ரீதியாக எந்த கேள்வி இல்லை. ஒரு ரசிப்புத்தன்மைன்னு ஒரு ஒரு முட்டாள்தனங்குது. என் தலைவன் வந்துட்டான், அவனை எனக்கு பிடிச்சிருக்குது, யார் செத்தான்னு யார் உயிரோட என்ன, அவர் அரசியல் பேசினான்னு பேசலான்னு, அவர் வந்தா என்ன போனா என்ன, எனக்கு என் தலைவன் தான் முக்கியம்னு மூடத்தனமாக ஓட்டு போடுறதுக்கும் ஆட்சியை மாற்றுறதுக்கும் ஒரு முட்டாள் கூட்டம் உருவாயின்னு இருக்குது. பல மாநிலங்களில் மத கலவரம், ஜாதி கலவரம் இருக்குது. அங்கே ஜாதி வெறி, மத வெறி ஊறி போய்க்குது. அவனுக்கு மதம்னா வெறி வந்துடும், ஜாதினா வெறி வந்துடும். எதை பற்றி யோசிக்க மாட்டான். பக்கத்து வீடு, அண்ணன் தம்பி, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்டு, அதெல்லாம் தெரியாது. ஜாதி மத வெறி தான் இருக்கும். அந்த மாதிரி இங்கே ரசிப்புத்தன்மைன்ற அந்த வெறியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு நான் அந்த ஆட்சியை மாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒருத்தர் வந்து அரசியலுக்கு வந்து ஜெயிச்சாருன்னா அது யாருக்கு என்ன பாதிப்பு, நம்ம என்ன ஆக போகிறோம், என்ன நிலைமை ஆக போகிறோம் அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. இந்த தேர்தல் ரொம்ப முக்கியம் இல்லை. ஒரு பக்கம் விஜய் வந்திருக்கிறாரு, அவர் ஒரு ஒரு மூடர் கூட்டத்தை உருவாக்கினுக்கிறாரு. இந்த பக்கம் என்டிஏ கூட்டணி, இந்த பக்கம் திமுக விடுதலை சிறுத்தை கூட்டணி. அப்போ இந்த நேரத்தில் ரஞ்சித் அண்ணன் ஒன்று சொல்கிறாருல்ல, அது ரொம்ப முக்கியமாக இருக்குதுல்ல. அப்போ அண்ணன் இதை பற்றி தெளிவுபடுத்தணுமா இல்லையா, சொல்லணுமா இல்லையா? ரொம்ப ரொம்ப யோசனையோட, பயத்தோட, ஐயோ நாளைக்கு என்ன ஆக போகுதுன்ற நினப்போட இந்த வீடியோ பேச வேண்டியதாக இருக்குது. அண்ணனை கலாய்க்கிறதுக்கோ கேள்வி கேட்கறதுக்கோ அதுக்காக இல்லை. அண்ணன் எப்பவுமே நம்ம மனசில் அங்கே தான். ஆனால் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை. சேரிகளுக்குள்ள ஆர்எஸ்எஸ், பிஜேபி வரப்போகுது. ஜெயிச்சா யார் வருவா? என்டிஏ கூட்டணி ஜெயிச்சா யார் வருவா? யார் ஆட்சி அமையும்? ரொம்ப சிம்பிளாக மேலோட்டமாக கேட்குறேன். இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு யாருக்கானது? அதனால யார் பாதிக்கப்பட போறா? அது யாருக்கு எதிரானது? அதை யார் கொண்டு வர போறா? யார் எதிர்த்து நிற்கிறா? மும்மொழி கொள்கை யார் கொண்டு வர போறா? யார் எதிர்த்து நிற்கிறா? சமூக நீதி, சாதி ஒழிப்பை யார் கொண்டு வர போறா? யார் எதிர்த்து நிற்கிறா? இல்லை, எனக்கு தனிப்பட்ட ரீதியாக அவங்களை பிடிச்சிருக்கு, எனக்கு தனிப்பட்ட ரீதியாக என்னோட கருத்து இதுன்னு ரஞ்சித் அண்ணன் மாதிரி ஆள் சொல்ல முடியுமா? அரசியல் அவர் எவ்வளோ முக்கியமான ஆள், அவரை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறோம்? அவரோட விருப்பு வெறுப்புக்கு ஒரு அரசியலை, ஒரு மாநிலத்தோட அரசியலை, ஒரு மாநிலத்தோட எலெக்ஷனை பயன்படுத்தலாமா? அப்படி சொல்லலாமா? தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு ரஞ்சித் அண்ணன் மாதிரி ஆள்லாம் கொண்டு வரணுமா? அவர் அதை பேசணுமா? அவர் மக்களுக்கான அரசியலில் பேசணும். எதிர்காலத்தில் எனக்கு, என் தம்பிக்கு, என் பிள்ளைக்கு, என் பேரனுக்கு, அவங்களுக்குலாம் என்ன வரும் அதுதான் அவர் பேசணும். அதெல்லாம் பேசிட்டு இருந்தார் இத்தனை நாளா. அதை பற்றின அரசியல் கற்றுக்கிட்டோம். இப்போ எலெக்ஷனுக்காக அவருக்கு பிடிச்சிருக்குது அப்படின்றதுக்காக இது செய்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ ஜெகன்மூர்த்தியார் வெளிப்படையாக சொல்றாரு, 4 சீட்டு கேட்ட கிண்டல் பண்ணுறாங்கன்றாரு, கூட்டு வச்சு கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க. கிண்டல் பண்ண கூட்டணிக்கா ஓட்டு? கிண்டல் பண்ணுறதா? அந்த கிண்டலுக்கு எதிராக ஒரு வார்த்தை, எப்படி கிண்டல் பண்ண, என்ன அவ்வளோ கேவலமாக போயிட்டோமா? அவர் சொல்றாரு கிண்டல் பண்ணுறது, அவர் சொன்னார், நம்ம சொல்ல. 4 சீட்டு கேட்ட ஒரு சீட்டு சொல்கிறாங்க. கிண்டல்லாம் என்ன? பெரிய ஒரு மனுஷனாக மதிக்கலையா? இப்போ ஒரு மனுஷனை பெருசாக மதிச்சா அதை எப்படி கிண்டல் பண்ண முடியும்? நான் சொல்லலை, அவர் சொன்னது. அதுக்கு ரஞ்சித் தன்னோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னார்? எதுவும் சொல்லலையே. இல்லை, ரொம்ப ரொம்ப குழப்பமாக, ரொம்ப பயமாக இருக்குது. இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியமான எலெக்ஷன். எல்லா மக்களும், முக்கியமாக ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், உழைக்க மக்கள் யோசிக்க வேண்டிய எலெக்ஷன், யோசிச்சு ஓட்டு போட வேண்டிய எலெக்ஷன். கூடிய சீக்கிரத்தில் ரஞ்சித் அண்ணன் இதுக்கு ஒரு விளக்கமோ இல்லை நமக்கு புரிதல் ஏற்படுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவார்னு நினைக்கிறேன். அதை பார்த்து நம்மளும் கற்றுக்கோன்னு நினைக்கிறேன்.